Hello friends, welcome to Easy Cook Samayal. Today's recipe Salem special தக்காளி குருமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சூப்பர் காம்பினேஷனில் இருக்குங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். வாங்க தக்காளி குருமா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் மசாலா பொருட்களுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி கட் பண்ணதும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இது ஒன்றும் நல்லா சூடாயிட்டு வரும்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா வதக்கி விடலாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அதே குவான்டிட்டியில் கொத்தமல்லி நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கி எடுக்கிற டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கசகசா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தேன்னா நீங்கள் அதுவும் ஒரு 4-5 மாதிரி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா குக்காக இருக்குது. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுவரை தண்ணி ஒரு 3 கப்பு தண்ணிக்கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு கூட பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு விசில் குக்கரில் போட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டு அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாலே 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வந்திருக்கு. நம்ம சூடு ஆறின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி இறக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.